நான் இங்கே வந்து வேலை பண்ணுறேன். இது ஒரு சின்ன ஏரியா. மெயினாக வந்து இங்கே தான் ஸ்பைஸ் வளரும் ஸ்ரீலங்காவில். இங்கே பேர் வந்து மாத்தளைன்னு சொல்லுவாங்க. நீங்கள் இப்போ நிற்கிறீங்க ஸ்ரீலங்காவில் வந்து சென்ட்ரலில் மாத்தளை டிஸ்ட்ரிக்ட். இங்கே தான் ஸ்பைஸ் வளரும். அதுதான் இங்கே சின்ன டெமோன்ஸ்ட்ரேஷன் கார்டனுன்றது சின்னதாக எப்படி ஸ்பைஸ் வளருது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற நான் சின்ன டெமோன்ஸ்ட்ரேஷன் காமிக்கிறேன். அதோட சேர்ந்து இங்கே மூலிகை செடிகள் வளரும். அதனால இங்கே மெயினாக வந்து மெடிசின் இருக்குது. ஆயுர்வேதம் கேள்விப்பட்டேன். கேரளாவில் வரைக்கும் ஃபேமஸ் ஆயுர்வேதம். அதே மெடிசின் இங்கே கிடைக்கும். ஆயுர்வேத மூலிகை செடிகள் வளர்றதுனால இங்கே மெடிசின் பண்ணுறாங்க. ஒரு இம்போர்ட் பாயிண்ட் நான் காமிக்கிறேன். என்னோட வாங்க எல்லாம் நான் காமிக்கிறேன். பார்த்துட்டு வந்துடுவோம். ஓகேவா? இது நம்ம எல்லாரும் தெரிஞ்ச இதாக இருக்கும் மேடம். மஞ்சள் முதல்ல நம்ம மஞ்சள் தான் அதே மாதிரி சில இதில் இருக்கவங்களே மஞ்சள் இருக்கான். இப்படி தான் அதே தான் இங்கே யூஸ் பண்ணுவாங்க. ரோட்ஸை பாருங்கள் இங்கே எடுப்பாங்களா? இது இது சொல்ல தேவை தெரியுமா இருக்கும். நான் இதில் தான் போட்டுருக்கேன். ஸ்ரீலங்காலையா டர்மரிக் நம்ம சமையல் கிடைக்கிறது. அதே தான் அங்கே ஊர்லேயே கிடைக்குமா? அதே தான் அதை அவிச்சு எடுத்து எடுப்பாங்க. ஐ ஷோ வெரி இம்பார்ட்டன்ட் திங்ஸா. சாக்லேட் பண்ணுறது. இது கொக்கோ. இந்த பாருங்க கொக்கோ மரம். கொக்காவும் சாக்லேட் பண்ணுவாங்க. இங்கே பெரிய பிளான்டேஷன் கிடைக்கும். ஸ்ரீலங்காவில் பெரிய பிளான்டேஷன் இருக்குது. இந்த டிஸ்ட்ரிக்டில் மாத்தளைன்னு சொல்கிற ஏரியாவில் பெரிய பிளான்டேஷன் இருக்குது. சாக்லேட் பண்ணுவாங்க. இதுதான் ஃப்ரூட். தான் பாருங்க காய்கள். இப்போ சின்ன சின்ன காய்கள் பண்ணுறோமா அது இந்த அளவுக்கு பெரிதாக வரும். காய்கள் இந்த பாருங்க சின்ன காய். உள்ளுக்காருக்கு பாருங்கள் சின்ன சின்ன சீட்ஸ். ஒரு ஃப்ரூட்டில் வந்து ஒரு 500 கிராம் சீட்ஸ் கிடைக்கும். சீட்ஸை தான் செலக்ட் பண்ணி எடுப்பாங்க. இங்கே வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். இந்த பாருங்க இருக்குது சீட்ஸ்லாம். ஃப்ரெஷ் கொக்கோ சீட்ஸ் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். இது வந்து ஃப்ரெஷ். டேஸ்ட் வந்து பிட்டர். பிட்டர் ஃப்ரெஷ் கொக்கோ சீட்ஸ் தான். இந்த சீட்ஸை தான் கொஞ்சம் ரோஸ்டட் பண்ணணும். கொஞ்சம் வறுத்து எடுத்துட்டு பவுடர் எடுப்பாங்க. கிரைண்ட் பண்ணி பவுடர் 100% கொக்கோ பவுடர். மெயினாக வந்து பேக்கிங் சாக்லேட் மாதிரியே இருக்கும். ஆனால் பிட்டர் டேஸ்ட் பண்ணி சார். பியூர் கொக்கோ பவுடர். மெயினாக வந்து பேக்கிங் கேக் பவுடர் கேக்கு ஹாட் சாக்லேட். இது வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணுவாங்க. கொஞ்சம் மில்க் மிக்ஸ் பண்ணி சுகர் மிக்ஸ் பண்ணால் ஹாட் சாக்லேட். அந்த நெஸ்குவிக் மைலோ அது மாதிரி ஃப்ரெஷ்ஷாக பண்ணிக்கலாம். நம்மளே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். வந்து பவுடர் இந்த மாதிரி பவுடர் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குமா? 100% கொக்கோ பவுடர். இது அந்த பக்கம் பாருங்க. அந்த பொடி பாருங்க. வெனிலா கேள்விப்பட்டிருக்கீங்க? வெனிலா ஐஸ்கிரீம் சாப்பிட்றோமா? இதுதான் கொடி. இதுதான் மரம். இதை பாருங்க இதுதான். ஆனால் இப்போ வந்து இது சீசன் இல்லை. இப்போ சீசன் கிடையாது. சீசனில் ஒரு சின்ன ஒரு காய் ஒன்று வரும். பீன்ஸ் சின்ன ஒரு பீன்ஸ் வரும். சின்ன பச்சை நிறமான ஒரு காய் ஒன்று வரும். சின்ன பீன்ஸ் ஒன்று. அதுலேருந்து தான் வெனிலா எடுப்பாங்க. எசன்ஸ் ஃபஸ்ட்டாக வந்து அது பச்சை நிறமாக இருக்கும். சின்ன காய் அது பழுத்து வரல மஞ்சள் நிறமாக இருக்கும். அதனால் பிடிங்கி எடுத்து ஒரு 2 வீக் ஒரு வெயிலால் காய வைக்கணும். அதுக்கப்புறம் கருப்பு நிறமாக மாறிடும். அதுக்கப்புறம் உள்ளுக்காரது சின்ன சீட்ஸ் அதை பிச்சு எடுத்து உள்ளுக்கார சீட்ஸ் எடுத்து தான் பேக்கிங் பண்ணுவாங்க. இங்கே எசன்ஸ் பண்ணுவாங்க. இங்கே பாருங்க வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். இங்கே பண்ணுறத பியோர் எசன்ஸ். இதில் வந்து ஒன்றுமே மிக்ஸ் கிடையாது. லேசாக வாட்டர் தான் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. 75% வெனிலா கிடைக்கும். உங்களுக்கு 25% வாட்டர் மிக்ஸ். ஆல்கோஹால்லாம் ஒன்றும் கிடையாது. கெமிக்கல் கிடையாது. ஜஸ்ட் வாட்டர் மிக்ஸ். ட்ரெக்காக யூஸ் பண்ணலாம். இப்போ பேக்கிங் நம்ம கேக் பண்ணுறோமா வீட்டில் ஏதாவது ஒரு ஸ்வீட் ப்ராடக்ட் பண்ணையில் மெயினாக இங்கே வந்து டீ காஃபி விடுவாங்க. ஸ்ரீலங்காவில் டீ காஃபி ஒரு ட்ராப் நல்ல ஸ்மெல் கிடைக்கும். ஃப்ரெஷ் வெனிலா. இதை பாருங்க ஸ்மெல் ஒரிஜினல் நல்லா நல்லா இருக்கு. ஐஸ்கிரீம் உனக்கு இல்லாதா? எப்படி இருக்கு? அமிர்தாஞ்சலி மாதிரி யூஸ் பண்ணுறது ஜண்டு பாம். அது வந்து ஆயுர்வேதில் பண்ணுறது. ஆயுர்வேதில் இந்த செடி உள்ளுக்கால பாருங்க. செடி மிக்ஸ் ஆகிருக்கு. உள்ளுக்கால நிறைய மூலிகை செல்ல மிக்ஸ் பண்ணி தான் பண்ணிருக்காங்க. ஆயுர்வேதில் பண்ணுற பாம். எடுத்துக்கோங்க. ட்ரை பண்ணுங்க.
ஹெடேக் மெயினாக வந்து ஹெடேக் தலைவலி ஓடிவா அப்படி கொடுங்க சார் எடுத்துக்கொள்ளுங்க டேக் பண்ணிடுங்க கண்ணல்ல சார் பப்பு பார்க்கலாம் நமக்கு என்ன சார் இது எந்த பிளான்ட் அது மட்டும் கிடையாது சார் அந்த பிளான்ட் மட்டும் கிடையாது அந்த பிளான்ட்டும் உள்ளுக்கால இருக்க பட்டை சிலோன் பட்டை கிராம்பு சிலோன் கிராம்பு அப்புறம் இந்த லெமன் கிராஸ் சொல்லுவாங்க சிட்ரோன் கிராஸ் லெமன் கிராஸும் அதோட சேர்ந்து தேன் பானியோட வேக்ஸ் இருக்கு அதுதான் பீஸ் வேக்ஸ் மெயினாக வந்து பீஸ் வேக்ஸ் இது வந்து பெரப்பின் கிடையாது பீஸ் வேக்ஸ் தான் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க நேச்சுரலாக கிடைக்கும் சின்ன குழந்தைகள் கூட யூஸ் பண்ணலாம் சைடு எஃபெக்ட் கிடையாது பீஸ் வேக்ஸ் பண்ணியிருக்காங்க பெரப்பின் வேக்ஸ் இல்லை அந்த ஃபார்மசி வந்து கடைசியில் எதுவும் வேண்டதா இருந்தால் உங்களுக்கு நல்லா பார்ப்போம் இந்த லீஃப் அது நல்ல ஸ்மெல் கிடைக்கும் பிடிங்க எடுத்து பிடிங்க இல்லை நல்ல ஸ்மெல்லாக இருக்கும் நமக்கு சித்திரத்தில் வர மாதிரி இதுவும் ஒரு ஹெர்பல் தான் சார் அந்த லீவ்ஸ் உங்களுக்கு அதை பாருங்க ஸ்மெல் கிடைக்கும் எல்லாமே மூலிகை செடிகள் தான் பாருங்க பாருங்க ஸ்மெல் பண்ணி பாருங்க ஸ்மெல் வரும் எல்லாமே மூலிகை செடிகள் இது எனக்கு வீட்டில் சித்திரத்தை தான் ஞாபகம் என்ன ஃபேமிலி மேடம் ஜிஞ்சர் ஃபேமிலி அதான் அதான் அது பார்த்தது அதோட இதுலேருந்து வர்றது அது வீட்டிலே இருக்கு சிலோன் ஜிஞ்சர் மேடம் இஞ்சி இஞ்சி சிலோன் இஞ்சின்னு சொல்லுவாங்க ரொம்ப காரமாக இருக்கும் வெரி ஸ்ட்ராங் ரொம்ப ஸ்பைஸாக இருக்கும் எடுத்து பாருங்க சாப்பிட்டு பாருங்க ரொம்ப காரமாக இருக்கும் சிலோன் ஜிஞ்சர் சிலோன் இஞ்சி அந்த செடி சார் இந்த இருக்கு சிலோன் ஜிஞ்சர் ரொம்ப காரம் சமையல் கொடுப்பாங்க தெரியுமா இருக்கும் லெமன் கிராஸ் அங்கேயும் வளருமே லெமன் கிராஸ் அதில் இங்கே ஒயில் எடுப்பாங்க இந்த மொஸ்கிட்டோ ரெப்பலன் இதை கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணி விட்டா அந்த ஸ்மெலுக்கு எந்த ஒரு இதுவும் வராது மொஸ்கிட்டோஸ் எதுவுமே வராது லெமன் கிராஸ் சிட்ரோனெல்லான்னு சொல்லுவாங்க பேர் வந்து சிட்ரோனெல்லா ஆயில்னு சொல்லுவாங்க அந்த இதில் தான் பண்ணுவாங்க இந்த கிராஸ்ல இருந்து இது கொஞ்சம் கால் தடவி விட்டு அந்த ஸ்மெலுக்கு ஒரு குழம்பு வராது நம்ம தேங்காய் எண்ணெய் சொல்ற மாதிரி இன்னும் உன்னை காட்டிட்டாங்க மொஸ்கிட்டோ ரெப்பலன் சார் இதை கொஞ்சம் ஸ்ப்ரே விட்டா எந்த ஒரு குழம்பு கடி வராது எதுவுமே ஒரு பூச்சிகள் எதுவும் வராது அது இந்த பிளான்ட்ல இருந்து தான் பண்றாங்க லெமன் கிராஸ் சிட்ரோனெல்லான்னு சொல்லுவாங்க இப்போ வந்து நம்ம சமையல் கிடைக்கிறது சேர கிடையாது நம்ம சமையல் சேரன்னு சொல்லுவாங்க சிரைங்கிறது டிஃப்ரெண்ட் தேய்ச்சி விடணும் சரி நான் சொல்லிட்டேன் டேடி ஓகே கையில நம்ம மூணு நீ சுத்தி வரலாம் உன்னை கொசு கிடைக்காது உன் பின்னாடி நாங்க தான் எங்களையும் கிடைக்காதுவா இது வந்து மெடிசின் பைனாப்பிள் சாப்பிட மாட்டாங்க மெடிசின் பண்ண நம்ம ரொம்ப சாப்பிட்றது வந்து மஞ்சள் நிறமாக இருக்கும் அது அங்கே இருக்குங்க அது அங்கே இருக்கு ரெட் பைனாப்பிள் சார் இது வந்து ஸ்வீட் கிடையாது சவர் டேஸ்ட்டாக இருக்கும் மெயினாக வந்து மெடிசின் பண்ணுவாங்க இந்த வந்து சார் வந்து ஃபேட் பர்னிங் டீடாக்ஸ் சொல்லுவாங்க டீடாக்ஸ்னு நான் காமிக்கிறேன் பாருங்கள் அது ஒரு கோர்ஸ் ஒரு மாதம் கோர்ஸ் ஒரு பர்சனுக்கு வந்து அந்த கொலஸ்ட்ரால் லிவர் ஃபட்டி லிவர் ஃபேட் இருக்கா சில பேருக்கு ஓவர் ஃபேட் தொப்பையெல்லாம் இருக்குதா அது வந்து எப்சர்வ் பண்ணிக்கணும் மெட்டபாலிசம்னு சொல்லுவாங்க அது ஒரு மெடிசன் ஒன்று நான் காமிக்கிறேன் அது இந்த பைனாப்பிள் தான் பண்ணுவாங்க வெரி குட் மெடிசன் அது வந்து நேச்சுரல் சைடு எஃபெக்ட் கிடையாது ஆயுர்வேதில் இந்த பைனாப்பிள்னு எடுக்கிறாங்க இது கிராம்பு மேலே இந்த இது வந்து கிராம்பு அந்த கிராம்பு இது ஒரு குவாலிட்டி நம்பர் 1 எப்படி குடிக்க ரொம்ப காரமாக இருக்கும் மேடம் இந்தாங்க எடுத்துக்கொள்ளுங்க தைலம் பூசிட்டு எதுப்பா எந்த அதோட இலை குடிக்கல அது பட்டை 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 அந்த பாரு பின்னுக்காத சார்
அந்த இருக்கு சார் பாருங்க பட்டை இல்ல மேடம் அந்த பாருங்க இருக்கு அந்த பாருங்க நாம வந்து பூ அது பூ மாதிரி வருது அது பட்டை தான் எடுப்பாங்க இங்க வந்து எதுல இந்த பட்டை எடுப்பாங்க இந்த பாருங்க நல்ல கிரீம் எல்லாம் வேற இது தெரியுமா பட்டால ரொம்ப யூஸ்ஃபுல் பேஸ்ட்ரி டே கிரீம் மேடம் அதுல வர எடுத்து கைக்கணும் லைட்டா டே கிரீம் பொடி கிரீம் மாதிரி ஸ்கின் நிறைய வந்துருச்சு யாருக்கா கொடுத்து டே கிரீம் மாதிரி சாப்பிட்டது தொண்டலா ஸ்கின் சார் ஸ்கின் அந்த பாரு காமிக்கிறேன் இங்க இருக்குவாங்க சிலோன் பட்டன் சொல்றாங்க சிலோன் பட்டன்ஸ்னா இந்த வேர்ட் சிலோன் சிலமன் சொல்றாங்க சுருள் பட்டை இதான் பிளான்ட் இது எல்லாமே பட்டை பிளான்ட் ஸ்கினை தான் எடுப்பாங்க இந்த பாரு மரத்தை வந்து கட் பண்ணிட்டு சுருள் எடுத்துறாங்க ஸ்கினை கட் பண்ணி ஸ்கின் எடுத்து ஒரு சுருள் ஸ்கின் அப்படியே எடுத்து இப்படி வச்சு கையால அதை ரோல் பண்ணணும் அதுக்கப்புறம் 2-3 வாரம் வெயில காய வச்சா சுருள் பட்டன் சொல்லுவாங்க இதுதான் ஒரு குவாலிட்டி நம்பர் 1 ரொம்ப இல்ல இது மரம் பெரிய மரம் ஆகுமா ரியல் டைம் எடுக்காட்டி பெரிய மரம் ஆயிடும் ஒரு வருடத்துக்கு ஒருக்கா பிக்ஸ் எடுத்துருவாங்க மேடம் இதுதான் ஒரு குவாலிட்டியா நம்பர் 1 ஆமா சுருள் பட்டன் ஹோட்டல் பேர் சொன்னா டீ தான் சார் மெயினா டீ அப்ப பிரிஞ்சு கிராம்பு வேற இதான் சுருள் பட்டன் சொல்லுவாங்க மேடம் சிலோன் சினமன் சொல்லுவாங்க சிலோன் சினமன் சுருள் பட்டை நம்பர் 1 குவாலிட்டி சுருள் பட்டை பெஸ்ட் குவாலிட்டி டீக்கு போடலாம் சமையலுக்கு கறி சமைக்குமா பட்டு ஸ்வீட்டாக இருக்கும் சாப்பிட்டு பாருங்க இது வந்து ஜாதிக்காமா அதை பாருங்க ஜாய்க்கா உள்ளுக்காக ஜாய் கொட்டா பாருங்க பிரியாணி பூ ஜாதி ரெண்டும் உள்ளுக்கால தான் இருக்கும் நம்ம குழந்தைக்கெல்லாம் ஜாதி பூ இது உள்ளுக்கால பூ இருக்கும் பாரு காமிக்கிறேன் மற்ற இடத்துல இருக்கு சோப்பு கலரா இருக்கும் பிரியாணி கூட மேடம் பிரியாணி பூ சோப்பு நிறமா இருக்கும் இந்த பக்கம் ஸ்டார் மாதிரி வருமே இல்ல ஸ்டார் மாறல சோப்பு அப்படி இருக்கும் பூ சின்ன பூ ரோஜா பூ இந்த மாதிரியா இந்த பிரியாணிக்கு ஜாதி பத்திரி ஜாதி சூப்பர் மார்க்கெட்ல கிடைக்கும் அது உள்ளுக்கால தான் இருக்காது ஜாதி பூ ஜாதிக்காய் எடுக்கலாமா ஏலக்காய் எது ஏலக்காய் செடி பூமியில தான் படந்து வரும் அதை ஒரு பிக்சர் எடுத்து ஒரு வாரம் வெயில காய வச்சா அது ரெடி ஆயிடும் இங்க வந்து நாளைக்கு வெரி ஃபேமஸ் கேரளா பூ மாதிரி வந்திருக்கு பாருங்க அந்த வேரி சேர்ந்து அப்படி கீழே தான் படந்து வரும் பார்த்து வாடா பார்த்து பட்டோ பார்த்து வா பெப்பர் மிளகு ஜாதி பூ சமையல் எடுப்பாங்க சார் பிரியாணிக்கு யூஸ் பண்ண ஃப்ளவரை வந்து இது நம்ம கறி மீட் கறி பண்ணையில் இதை எடுப்பாங்க இதுதான் ஜாதிக்கு அந்த பூ ரெண்டு சேர்ந்துருக்கு இந்த பாருங்க மேடம் ஜாதி பூ இப்படி தான் இருக்கும் இப்படி தான் இருக்கும் பாருங்க ஜாதி பூவை இந்த ரோஸ் கலர் ரோஸா இந்த மாதிரி லைட் இது கொஞ்சம் காய வச்சா கொஞ்சம் கலர் மாறி வரும் கலர் லைட் ரோஸ் ஃபர்ஸ்ட் இந்த ஜாதி பூ இந்த பாருங்க பண்ணுவாங்க மேடம் ஊறுகாய் பண்ணுவாங்க ஜாதி போதும்
என்ன மேடம் உங்களுக்கு கேட்டிங்க ஜாதி இது மிளகு மேடம் பச்சை மிளகு இந்த இருக்கு மிளகு பாருங்க மிளகு பச்சை மிளகு இந்த இருக்கு பாருங்க கொடி கொடி மிளகு மிளகு சீசன்ல இது நல்ல இன்னொன்று பெருதாக வரும் சார் இன்னும் இல்லை ஒரு 2-3 மாதம் போகணும் கொட்டும் அப்படி அப்படியே கொத்தா வரும் இது பரண்டை பிரண்டை சார் பிரண்டை இப்படி இறக்கும் சார் வாங்க மெடிசின் குடிக்கிறேன் பார்த்துட்டு போயிடுவோம் டெமோஸ்ட்ரேஷன் காமிக்கிறேன் வாங்க நிறைய வெயில்கள் இருங்க மேடம் அப்படி இருக்கு ஸ்மால் டெமோஸ்ட்ரேஷனா ஸ்பைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஊரில் இதே ஸ்பைஸ் கிடைக்கும் அதே ஸ்மெல் அதே டேஸ்ட் தான் ஆனால் இங்கே வந்து பெஸ்ட்டாக கிடைக்கும் பட்டை மட்டும் கிடைக்கும் சிலோன் பட்டைனா அது பெஸ்ட் இந்த வேர்ல்ட் இதை வேண்டாம் சிலமன் வந்து இங்கே வேண்டிட்டு போங்க மற்றது எல்லாமே இதே ஸ்பைஸ் அங்கே கிடைக்கும் உங்களோட ஊர்லேயும் அதே தான் ப்ரைஸ் மட்டும் வித்தியாசமாக இருக்கும் இங்கே வந்து பட்டை வந்து பெஸ்ட்டு மெடிசின் பார்த்தீங்கன்னா ஆயுர்வேத கிடைக்கும் கேரளாவில் இதே மெடிசின் இருக்குது இங்கே வந்து கொஞ்சம் பேர் மட்டும் வித்தியாசமாக இருக்கும் அதே மெடிசின் இங்கே கிடைக்குது வெரி இம்பார்ட்டன்ட் நான் சொல்கிறேன் ஒரு ஒன்று திங்ஸ் பார்த்துட்டு போயிடுவேன் வெரி இம்பார்ட்டன்ட் இந்த பாருங்க இந்த ஆயில் வந்து வெரி வெலிபிள் ஆயில் இங்கே பேர் வந்து சித்தார்த்த ஆயில்னு சொல்லுவாங்க இது வந்து சித்தார்த்த ஆயில்னு சொல்லுவாங்க இதில் இருக்க 50% பட்டை எண்ணெய் பட்டை எண்ணெயும் சித்தார்த்தங்கிற ஒரு பிளான்ட்டும் அதோட சேர்ந்து சர்ஷபாதின்னு சொல்லுவாங்க ஒரு பிளான்ட் மிக்ஸ் ஆகி சோட்டா வந்து ரெட் ஆயில் சொல்லுவாங்க மெயினாக வந்து ஆத்தரைட்டிஸ் முட்டு வலி சார் கை கால் முட்டு வலி நெக் பெயின் அந்த ஜாயிண்ட் பெயின் அதுகளுக்கெல்லாம் ஆத்தரைட்டிஸ்க்கெல்லாம் சேர்ந்துருக்கு பாருங்க அந்த சின்னதாக இருக்கிறது வந்து இந்த தைலம் காமிச்சது தைலம் சென்டரில் இருக்கிறது வந்து ஆயில் இந்த கொஞ்சம் பாமையும் கொஞ்சம் ஆயிலும் ரெண்டாக மிக்ஸ் பண்ணி தான் லேசாக மசாஜ் பண்ணணும் இன்னைக்கு கை கால் மூட்டு வலி இருந்தால் கொஞ்சம் லேசாக தடை விட்டால் அந்த பாமுக்கு வந்து லேசாக அந்த ஓமாகி அந்த ஆயில் வந்து உள்ளுக்கு இழுத்துக்கணும் ஒரு பெயின் வந்து குயிக்காக இல்லாமல் போயிடும் ஒரு 2-3 வாரம் யூஸ் பண்ணிவிட்டா அந்த ஆர்த்தரைட்டிஸ் எல்லாம் கொஞ்சம் காலத்துக்கு வராமல் இருக்கும் அது ஆயில் யூஸ் பண்ணுற ஒரு ஆயில் ஒன்று இங்கே பேர் வந்து சித்தார்த்தன்னு சொல்லுவாங்க அது அங்கே எங்களோட ஃபார்மசியில் சேர்ந்துருக்கு அப்படியே வெரி ஈஸியாக இருக்குது இது ஒரு காம்பினேஷன் இது ரெண்டும் உள்ளுக்காக சேர்ந்து இப்படி செக் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு ஆயில் இருக்குது வெரி ஈஸி அது வந்து இப்படி சேர்ந்து இருக்குது செப்பரேட்டாக இருக்குது வெரி வேல்யூபிள் ஆயில் இங்கே பேர் வந்து சித்தார்த்தன்னு சொல்லுவாங்க இதே ஆயில் அங்கேயும் கிடைக்கும் வேறு பேரில் இருக்கும் கேரளாவில் பார்த்தீங்கன்னா ஆயுர்வேத வெரிபிள் மெடிசன் சித்தார்த்தம் அந்த டேட் அகேன் சார் சிஸ்டானா கிலோ எத்தனை பேர் இருக்கு சார் 31 తీసుకున్నా తినాలి ఎంత కిలో 33 இந்த ஆயில் வந்து இங்க பேர் வந்து புஷ்டார் தைலன்னு சொல்லுவாங்க இந்த ஸ்கின் ப்ராப்ளம் சார் இந்த எக்ஸிமான்னு சொல்லுவாங்க ரேஷ் அறுப்பு தன்மைக்கு ரேஷ் சொல்லுமா ஹர்பீஸ் இருக்கும் அலர்ஜிக் ரேஷ் சில பேருக்கு சாப்பிடும்போது அலர்ஜிக்காக இருக்கும் இதில் முதல்ல சில தடைகள் தான் இருக்கும் சின்ன குழந்தைகளோட யூஸ் பண்ணலாம் சைடு எஃபெக்ட் கிடையாது நிறைய பிளான் மெயினாக வந்து நம்மளோட என்ன சொல்கிறது வேப்பல் மாகோசா நீம் நீலாம் இன்க்ளூட் ஆகிருக்கு இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே போட்டிருப்பாங்க என்ன பிளான் இருக்குது எல்லாமே இன்க்ளூட் ஆகிருக்கு வந்து ஒன்று ரைட் இது வந்து வெரி வேல்யூபிள் ஆயில் சார் அந்த ஒரு பக்க வலி வரும் தலைவலி மைக்ரேன் ஒரு பக்க வலி மேடம் மைக்ரேனும் சைனஸ் சில பேருக்கு பார்த்தா சைனஸ் ஒன்று இருக்கும் அதோட சேர்ந்து டினோட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த காது கொடுத்தாலும் சின்ன வலி வரும் உள்ள சின்ன வலி இதுதான் சின்ன ஒரு வலி வரும் அப்படி இல்லாமல் போயிடும் இது ஒரு டினோட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த ஆயில் ஒரு 1/2 டீஸ்பூன் கொஞ்சம் சின்ன ஆயில் எடுத்து திரும்ப இங்கே வைக்கணும் தலையில் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு இதை வச்சு லேசாக தடை விட்டுறணும் அப்படியே உள்ளுக்கு இழுத்துக்கணும் ஜஸ்ட் ஒரு 5-10 மினிட்ஸில் அந்த ஒரு பக்க வலி குறைஞ்சிடும் அதே ஒரு 2-3 வாரம் யூஸ் பண்ணணும் வரும்போது யூஸ் பண்ணால் போதும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி அப்படியே ஒரு மாதம் யூஸ் பண்ணல இல்லைங்களா இல்லாமல் மைக்ரேன் ஆனால் என்ன சார் என்ன வந்து இங்கே வந்து ஒரு பேர் வந்து சிவந்தரான்னு சொல்லுவாங்க அது இங்கே ஒரு பேர் இதுக்காக செவந்தராங்கிற ரோட்ஸும் வெட்டிவேர் தெரியுமா இருக்கும் வெட்டிவேர் இன்னும் பிளான்ட் நிறைய இது இங்கிலீஷில் மார்க் பண்ணியிருப்பாங்க பிளான்ட் அப்படியும் எல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கு மெயினாக வந்து ஆனால் இது வந்து தலைவலிக்கு கிடையாது ஹெடேக் வந்து இல்லை ஹெடேக் வந்து டிஃப்ரெண்ட் இது வந்து ஒரு பக்க வலிக்கு மட்டும்தான் வெரி வேல்யூபிள் இது வந்து வெரி வேல்யூபிள் இது வந்து இந்த முடி கொட்டதிக்கும் லூசிங்கா
சில பேர் இல்லை முடி போட்டு முடி நிறுத்திக்கொள்ளும் டேண்ட்ரஃப் அப்புறம் இளநரைன்னு சொல்லுவாங்க. இளநரையா அது நல்லா குளிக்கும் போது நல்லா மறைக்கும். நல்லா பண்ணி விட்டுட்டு ஒரு மேக்ஸிமம் ஒரு 10 மினிட்ஸ் ஒரு 10 நிமிடமாவது தங்க விடணும். அதுக்கப்புறம் தான் வாஷ் பண்ணணும். ஒரு நாள் வச்சு அதை விட ரொம்ப நாளும் மேக்ஸிமம் 10 மினிட்ஸ் வச்சுட்டு குளிச்சுக்கிட்டா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். நிறுத்தி கொள்ளும் முடி போட்டு. இது உள்ளுக்கால 50% வந்து செவ்வரணி கிங் கோகனட் இன்க்ளூட் ஆகி செவ்வரணி. இங்கே வந்து 2 கோகனட் வளரும். செவ்வரணி இருக்குது, நார்மல் கோகனட்டும் இருக்குது. 2 இருக்குது, செப்பரேட்டாகவும் இருக்குது, வளரும். இங்கே பார்த்தா நிறைய வளரும். என்ன இருக்குது கோகனட்ல வெரி வெல்கள். இதுவும் கேள்விப்பட்டிருக்கு. அங்கே இருக்கும் அஸ்வகந்தா தெரியுமா? அதே பேரில் இன்னும் இங்கே இருக்குது. அங்கே வந்து பவுடராக கிடைக்கும், இங்கே வந்து சிறப்பாக இருக்குது. அதே தான் இன்க்ரீடியன்ட் சேம். சார் இது வந்து சார் மெயினாக வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. சில பேர் ஸ்ட்ரெஸ் வந்து ஸ்ட்ராங் ஆகிரும். நர்வஸ் சில பேருக்கு நர்வஸ் ப்ராப்ளம் இருக்குமா, சில பேருக்கு கை கலக்கம் வரும். ஆஸ்மா சின்ன சவுண்டர் வரும், ஆஸ்மா வரும். இம்யூனிட்டி பவர், வெஜிடபிள் இம்யூனிட்டி குழந்தைகள் கூட யூஸ் பண்ணலாம். இது வந்து டிரெக்டாக அப்படி எடுத்து கிடைக்கும். அன்றைக்கி நம்மளோட உள்ள இருக்கும் பவுடர் கிடைக்கும். பவுடர் இருக்குது, பேஸ்ட். நீங்கள் வந்து டிரெக்டாக பண்ணி ஒரு 1 டீஸ்பூன் சார் தெரியலையா? நான் தாரி பாருங்க. முதல்ல டீ எடுத்துக்கொள்ளுங்க. ஸ்பைஸ் டீ, வெல்கம் டீ. இதில் மட்டும் 26 மூலிகைகள் மிக்ஸ் ஆகிருக்கு. இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் 26 மூலிகைகள் மிக்ஸ் ஆகிருக்கு. மெயினாக வந்து நம்ம சொல்லுவோம் ஒரு பிளான்ட்டுக்கு அஸ்வகந்தா. நம்ம சொல்கிற ஒரு பிளான்ட் அதுவும் இவ்வளோ இருக்கு. அது பேர் வந்து அஸ்வகந்தான் சொன்னதுக்கு அந்த ஒரு பிளான்ட் பேர் தான் அஸ்வகந்தா. இதில் சேர்ந்துருக்கணும். டீ மட்டும் மசாலா டீ மாதிரி சிலோன் ஸ்பைஸ் அதில் இருக்கு. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு டோப் பண்ணிடலாம். சுகர் கிடையாது, சுகர் இல்லை. தேங்க்யூ. ஸ்பைஸ் டீ சார் அது கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும் பாருங்க. நான் பட்டை சிலோன் பட்டை வந்து ஸ்வீட். ஹெர்பல் டீ என்ன சுகர் என்ன சுகர் பர்சன் கூட பட்டை நல்லா சுகர் டயபெட்டிக் கூட இந்த பவுடர் போட்டு நெச்சுரல் கிடைக்கும். என்ன மேடம் சிலோன் பட்டை சுகர் இல்லை, சிலோன் பட்டை சிலோன் பட்டை சுகர் டயபெட்டிக் பட்டை பவுடர் விட்டால் அப்புறம் அஷ்டம் ட்ரை பண்ணி பாருங்க சார். ஆயுர்வேதிக்கு எதுவுமே கெடுதல். நல்லது செய்யும், இல்லைன்னா எதுவும் பண்ணாது. அவ்வளோதான். அதான் ஆயுர்வேதிக் சிறப்பு. அஸ்வகந்தா சஞ்சீவ் கான் போட்டுருக்காங்க. சாப்பிட்டு பாருங்க சார். தேங்க்யூ. சத்தமாக
கூட direct சாப்பிடலாம். alcohol கிடையாது. wine மாதிரி இருக்கு. alcohol கிடையாது. wine மாதிரி இருக்கா alcohol இல்ல. டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ணிருக்காரு. alcoholலாம் இல்ல டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ணிருக்காரு. alcohol 26 மூலிகை மிக்ஸ் ஆகும் alcohol மாதிரி. இது ஒரு கலிபால் மெடிசின் ஒன்று சார் நான் காமிச்சேன் அந்த பைனாப்பிள் பைனாப்பிள் அதில் தயாரிக்கிற மெடிசின் இது ஒரு கோர்ஸ் ஒரு மாதம் கோர்ஸ் 2 டப்பா இருக்கு பாருங்க. இதில் வந்து இந்த பவுடராக இருக்கு பாருங்க டீ பவுடர் மாதிரி டீ மாதிரி பவுடராக கிடைக்கும். அது பேர் வந்து கர்சீனியான்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்ட ஒரு காய் ஒன்று சின்ன ஃப்ரூட் ஒன்று கூகுள் அடிச்சு பார்த்தவங்க கர்சீனியா காமனியா பூவை போட்டிருப்பாங்க. கர்சீனியா காமனியா ஒரு காய் ஒன்று அது டப்லெட் பண்ணிக்கிறாங்க. ரெண்டுமே சேர்த்து எடுக்கணும். ஒரு டீ கப் எடுத்துட்டு 2 டப்லெட்டும் இந்த பவுடரில் ஒரு 1/2 டீஸ்பூன் டீ மாதிரி சுடுதண்ணில் கலந்து டீ மாதிரி எடுக்கணும். மார்னிங்கில் முதல்ல சாப்பிட்டுட்டு ஒரு கப் டீ மாதிரி எடுக்க தான் இருக்குது. அவ்வளோதான். கண்டினியூ ஒரு மாதம் everyday 1 month இது ஒரு மாதம் கோர்ஸ். இது வந்து கொலஸ்ட்ரால் அப்போ இது வந்து கொலஸ்ட்ரால் மெயினாக வந்து ஓவர் ஃபேட் கெலரி பேர்னிங் கெலரியை வந்து அப்சர்வ் பண்ணிக்கணும். இது வந்து இந்த லூஸ் மோஷன் டயரியா அப்படின்னு ஒன்று கிடையாது. இது வந்து பேர்ன் பண்ணிக்கணும் அப்சர்வ் பண்ணிக்கணும். சைடு எஃபெக்ட் இப்போ டீ மாதிரி சாப்பிட்டு வேலை பண்ணிக்கலாம். நோ ப்ராப்ளம். ஒரு மாதம் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் பேர்ன் பண்ணி அப்சர்வ் பண்ணிக்கணும். மெட்டபாலிசம் இது இஸ் த மெட்டபாலிசம் வெயிட் பண்ணணும். நேச்சுரலாக இருக்குது. சைடு எஃபெக்ட் மார்க் பண்ணியிருப்பாங்க. அப்படி யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து சார் இந்த வயல் வந்து இந்த சில பேர் நரம்பல் படைச்சிட்டு இருக்காங்க. வெரிகோஸ் சொல்லுவாங்க. வரிஸ் இதுக்கு ரொம்ப கூட பண்ணுவாங்க. நரம்பல் படைச்சிட்டு இது வந்து நைட்ல யூஸ் பண்ணுறது. கீழே இருந்து மேல் பக்கமாக இழுத்து விடணும். கீழே இருந்து மேல் பக்கமாக இழுத்து விடணும். மசாஜ் பண்ணக்கூடாது. இந்த ஒயில் எடுத்து கீழே மேல் பக்கமாக இழுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் 5 minutes உங்களோட காலை தூக்கி மேலே வச்சுக்கணும். ஒரு 5 minutes நெஞ்சாலும் இருக்கும்போது ஒரு ஜஸ்ட் 5 minutes உங்களோட 2 காலை தூக்கி மேலே வச்சுக்கணும். ஒரு 5 minutes அப்படியே கண்டினியூ யூஸ் பண்ணுவோம். 2-3 வாரம் பார்த்தீங்கன்னா அந்த நரம்புலாம் கொஞ்சம் கொஞ்சமாக டே பை டே பார்க்குறாங்க. அப்படியே குறைஞ்சி வந்துடும். ஒரு சிஸ்டம் தெரப்பி சிஸ்டம் சொல்லுவாங்க. சைடு எஃபெக்ட் கிடையாது. நிறைய பேர் ஆப்ரேஷன் தான் பண்ணுறாங்க. இங்கே வந்து சில நாள் இப்போ கூட சர்ஜரி சிஸ்டம் கிடையாது. தெரப்பி சிஸ்டம் தான் இருக்குது. தெரப்பி சிஸ்டம் தான் மெடியேட் பண்ணுவாங்க. நிறைய செடிகள் மிக்ஸ் ஆகி நான் அப்புறம் ஒரு வேற ஒரு இது ஒன்று என்ன ரோச்சை ஒன்று இருக்கு. அதில் என்ன பண்ணியிருப்பாங்க இல்லை எல்லாம் மார்க் பண்ணிக்கலாம். அதை எப்படி யூஸ் பண்ணுறது சில பேர் வண்டியில் போயிட்டு அதை யூஸ் பண்ண தெரியாட்டி அதில் வேலை இல்லை. அதனால தான் அதை கொடுக்குறாங்க ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. நீங்கள் எடுத்துகிட்டு போனால் அந்த மெடிசனை எப்படி யூஸ் பண்ணுறாங்கிறது அங்கே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இதில் ஒரு நம்பர் ஒன்று போட்டிருப்பாங்க. நம்பர் 2 அந்த பேப்பரில் இருக்கும். நம்பர் 2 எப்படி யூஸ் பண்ணுறோம் இல்லையா. இங்கே வந்து இப்போயும் அந்த தெரப்பி சிஸ்டம் தான் இருக்குது. ஆப்ரேஷன் பண்ண மாட்டாங்க. ஆனால் இப்போ வந்து புதிதாக வந்து இந்த லேசர் சிஸ்டம் வரும். இங்கே வந்து தெரப்பி சிஸ்டம் பண்ணுவாங்க. ஏன்னா சைட் எஃபெக்ட் கிடையாது. சில பேர் சின்ன வெயின் சொல்லுவாங்க. கப்பியா இருக்கு சோப்பு கலராக இருக்கும். சின்ன வெயின் அதெல்லாம் ஒரு 2 வாரம் யூஸ் பண்ணியே உங்களுக்கு இல்லாமல் போகும். அது வந்து சோப்பு சின்ன பாருங்க. அதெல்லாம் ஒரு சில பேருக்கு வந்து 1 வாரம் யூஸ் பண்ணலே இல்லாமல் போயிடும். அதே இன்னொரு வாரம் கப்பி யூஸ் பண்ணிட்டா திரும்பி வராது. அப்புறம் தான் ரிஷிகால இருக்கு எல்லாரும் மேடம். அது ஸ்பைசஸ் நல்லா இருந்துச்சு. ஸ்பைசஸ் தசமூலா அரிஸ்டன் சொல்லுவாங்க. தசமூலா கேள்விப்பட்டிருக்கீங்க. இது வந்து கேஸ்ட்ரிக் டானிக். சில பேர் வந்து சின்ன காப்பு பாடு சின்ன ஒரு இங்கே ஒரு எரிவுத்தன்மை வரும். கேஸ்ட்ரிக் கண்ட்ரோல் அதுக்கப்புறம் நீங்கள் கூட கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இன்னொரு வெல்பால் மெடிசன் இருக்கு. இது வந்து
டயபெட்டிக் சுகர் லெவல் ரொம்ப ரொம்ப வந்து ஸ்ரீலங்கா வர ஒரு மரக்கட்டை ஒன்று இங்கே பேர் வந்து கொத்தெல்லாம் இம்புட்டுன்னு சொல்லுவாங்க ஸ்ரீலங்கா மரக்கட்டை ஒன்று இதில் பண்ணுற ஒரு பவுடர் இன்னும் நிறைய பட்டை நூல்கால இருக்குது நிறைய மிக்ஸ் ஆகி தான் இருக்குது இந்த பவுடரில் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் பவுடர் எடுத்து சுடுதண்ணில் மிக்ஸ் பண்ணி டீ மாதிரி இருக்கணும் ஒரு வாரத்துக்கு 2 கப் இதனால ஒரு வாரத்துக்கு 2 கப் தான் 3 நாளைக்கு ஒரு கப் இன்னொரு 3 நாளைக்கு ஒரு கப் பார்த்தீங்கன்னா சுகரை வந்து குறைச்சிடும் நேச்சுரல் மெடிசின் சைடு எஃபெக்ட் ஆனால் இதுக்கு வந்து ஆன்சர் ஆகும் டயபெட்டிக் டைப் 2ன்னு சொல்லுவாங்க டைப் 2 மாத்திரம் தான் ஆன்சர் ஆகும் டைப் 1 வந்து ஆன்சர் ஆகும் இல்லை சார் இப்படிதான் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் ரிசால்ட் ஒரு 2 நாள் எடுத்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருக்கும் அது வரும்போது எடுத்துக்கலாம் எங்க சில பேர் பாருங்க ஒரு நாளைக்கு 2 டேப்லெட் எடுப்பாங்க டேப்லெட் சில பேர் ஒரு நாளைக்கு 3 டேப்லெட் சில பேர் நாளைக்கு 1 டேப்லெட் இதை கண்டினியூ யூஸ் பண்ணுவாங்க சில பேர் வருஷம் கணக்கு இது அப்படி தேவையில்ல ஒரு வாரத்துக்கு 2 கப் தானே சைடு எஃபெக்ட் கிடையாது செக் பண்ணி பார்த்துட்டு சுகர் மேலே இருந்தால் மட்டும் எடுத்தால் போதும் அதுக்கப்புறம் வச்சுக்கலாம் சில பேர்த்துக்கு ஒரு மாதம் யூஸ் பண்ணல லைஃப் டைம் கூட என்ன ஆகிடும் சில பேர்த்துக்கு ஒரு 2-3 வருடத்துக்கு கூட திரும்பி வரலாம் ஆனால் சைடு எஃபெக்ட் கிடையாது நேச்சுரல் ஒரு வாரத்துக்கு யூஸ் பண்ணாலே ஓகே நோ ப்ராப்ளம் டேப்லெட் இல்லை தானே மேடம் நேச்சுரல் நேச்சுரல் இதில் மார்க்கெட்டிங் பண்ணி யூஸ் பண்ணுறது அப்படின்னா ஸோ இது வந்து அந்த க்ரீம் அங்கேருந்து வருது மைசூர்லேருந்து வருது என்ன மேடம் அங்கேருந்து வருது நல்லா फेस पे सोना पिंपल्स वो पर वजह acne फेस पैक लो दिया फेस पैक இது அங்க வருது இது வந்து மீனா வந்து ஏச்சி மாதிரி சொல்லலாம் மீனா வந்து acne pimples wrinkles acne and that from somewhere ஏச்சி மாதிரி சொல்லலாம் நிறைய கிரீம்கள் இருக்கு இது என்னது டர்மரிக்ல பண்ற கிரீம் நிறைய கிரீம்கள் கிடைக்கும் கிரீம்கள் கிடைக்கும் அங்க ஃபார்மசில இதெல்லாம் ஆயுர்வேதில் பண்ற கிரீம் ஒரு 2-3 வருடம் வச்சுக்கோங்க எக்ஸ்பைரி டே ரூம் டெம்பரேச்சர் அப்படியே இருக்கும் 3 வருடம் 4 வருடம் அப்படியே இருக்கும் சொல்லுவாங்க ஆயுர்வேதில் பண்ற கிரீம் நிறைய கிடைக்கு சார் அதுதான் தெரியும் ஸ்பைசஸ் சார் கறி பவுடர் இங்கே ஸ்ரீலங்கன் மசாலா கறி கறி பவுடர் ஸ்பைஸ் தான் அங்கே தான் ஜே ஸ்பைஸ் தான் எல்லாம் சேர்ந்து இருக்கு சின்ன சின்ன பேக்கெட்டாக இருக்கு நிறைய கிடைக்கும் அதே டேஸ்ட் தான் இங்கே வந்து பட்டை தான் மெயின் வேண்டாம் ஸ்பைஸ் பட்டே வேண்டிய இங்கே இலங்கைக்கு வந்திருக்கீங்க பட்டைனா பெஸ்ட் யாருக்கு சிலோனுக்கு வந்துட்டு போனா பட்டை டீ சிலோன் டீன்னு சொல்லுவாங்க அது ரெண்டும் இங்கே மெயினாக கிடைக்கும் மற்ற எல்லாமே உங்களோட ஊர்லேயே கிடைக்கும் என்ன சார் டீ இங்கே கிடைக்காது டீ வெரைட்டிஸில் இருக்கு ஆனால் பெஸ்ட் வந்து லீவ்ஸ் தான் பெரிய பெரிதாக இருக்கும் ஒரு டீ இங்கே எங்கேயுமே கிடைக்காது டீ வந்து எடுக்கணும்னா டீ பிளான்டேஷன் தான் எடுக்கணும் அவங்க தான் பெஸ்ட்டாக இருக்கும் டீ ஃபேக்ட்ரி ஓப்பன் சார் ஊரலியான்னு சொல்லுவாங்க இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பவுடர் கிடைக்கும் டீ நம்ம சப்ளை அது வந்து பெஸ்ட் கிடையாது இன்னும் மாதிரி டீ கேட்டால் இங்கே வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அங்கே தான் கிடைக்கும் வாங்கி தான் கிடைக்கும் அங்கே பார்த்துக்கோங்க நீ எப்படி செய்கிறாங்கிறது பார்க்கலாம் இங்கே வந்து ஃபேமஸ் ஸ்பைஸ் மெடிசின் டீ வந்து ஊரலியா அங்கே பார்த்துக்கோங்க போகலாமா சரி சரி அம்மாட்ட போய் தரேன் நல்லா சந்தன வாசனை அடிக்குதுல்ல வாங்க அம்மாட்ட போய் தரேன் போதும் பப்பு Ini